The mean of runs scored by a cricket team in the last 10 innings is 276. 276. இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். மீன்னா என்னது? அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா 276 குடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இது கீழே டினாமினேட்டர்ல வர்றது. நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ். இன்னிங்ஸ்னா என்ன அர்த்தம்? எத்தனை தடவை அவங்க விளையாடி இருக்காங்க அப்படின்னு மீனிங். Number of innings will be 10. So, நமக்கு formula என்ன? Arithmetic mean. Arithmetic mean equals sum. Sum of இங்க நமக்கு cricket அப்படின்றதுனால நமக்கு என்னது? Scores போட்டுக்கலாம். Sum of the scores. Sum of all scores எல்லாத்தையும் add பண்ணணும். இங்க xன்றதுனால அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. By number of innings. சரியா? ஸோ இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க 235, 400, 351 எக்ஸ். அதாவது இங்கே ஃபோர்த் இன்னிங். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், தேர்ட் இன்னிங்ஸ், இங்கே ஃபோர்த் இன்னிங்ஸ் நமக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் நமக்கு 10 இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோர்த் இன்னிங்ல எவ்வளோ ரன்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ மீன் என்ன கொடுத்துட்டாங்க? மீன் இதான் அரித்மெட்டிக் மீன் எல்லாமே ஒன்று தான். ஆவரேஜ் அது வேணா கொடுப்பாங்க. அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 276. 276 ஈக்குவல்ஸ் இப்போ என்ன பண்ணணும்? சம் ஆஃப் ஆல் ஸ்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்? 235 ப்ளஸ் 400 ப்ளஸ் 351 ப்ளஸ் எக்ஸை நம்ம போடாமல் விட்டுறக்கூடாது. ப்ளஸ் எக்ஸ் போடணும். ப்ளஸ் 100 ப்ளஸ் 315 ப்ளஸ் 410 ப்ளஸ் 165 ப்ளஸ் 260 ப்ளஸ் 284. ஓகேவா? டிவைடட் பை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் என்னன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதானே நம்ம போட்டிருக்கோம் 10. கிளியரா? இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? 235 பிளஸ் 400. ஸோ நான் இதையும் எழுதிட்டேன். இப்போ என்ன வரும் பாருங்க. 5, 3, 4 பிளஸ் 5, 2 பிளஸ் 4 is 6. நெக்ஸ்ட் 351. 6, 8, 9. சரியா? அடுத்தது எக்ஸ். எக்ஸ் இஸ் அ வேரியபிள். இது நம்ம லாஸ்டா போட்டுக்கலாம். அடுத்தது என்னது? 100. இப்போ 6, 8 இங்க 10. அடுத்தது என்ன வரும் பாருங்க. 315. So 6 plus 5 is 11. Remainder 1, 10, 0. Remainder 1, 4, 1. Next 410. 410. 1, 1, 8, 1. Next 165. என்ன வரும்? 1 plus 5 is 6. இங்க 7, இங்க 9, இங்க 1. ஓகேவா? நெக்ஸ்ட் 260. 260. 6, 13 க்கு 3, 7 plus 6 is 13, 3, remainder 1, 10, 12 க்கு 2, remainder 1, 2, 2, 3, 6. லாஸ்டா 284. ஸோ என்ன வரும் பாருங்க. 6 plus 4 is 10, remainder 1, இங்க 4, 12 க்கு 2, remainder 1, 2 plus 2, 4 is 4 plus 1, 5, இங்க 2. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? 2520 வந்திருக்கு. டோட்டலா 2520 வந்திருக்கு. இப்போ இங்க என்ன பண்றோம்? 276 ஈக்குவல்ஸ் இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வந்தது? 2520 பிளஸ் இந்த எக்ஸை நம்ம விட்டுருக்கோம் பாத்தீங்களா? அந்த பிளஸ் எக்ஸை நம்ம இங்க போட்டுக்கணும். பை 10. இந்த 10ஐயும் மறந்துடக்கூடாது. கிளியர்? இப்போ என்ன ஆகும் பாருங்க. இந்த 10 இங்க போகும்போது டிவிஷன்ல இருந்து இங்க போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன்ல போகும். ஸோ 276 multiplied by 10 equals 2520 plus x. கிளியரா? நெக்ஸ்ட் 276 multiplied by என்ன வரும்? 2760. இங்க பிளஸ் இருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும். ஸோ தட் வில் பி minus 2520 that is equal to x. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். 2760ல இருந்து 2520 நான் சப்ராக்ட் பண்றேன். ஸோ இங்க 0 வரும். 6ல இருந்து 2 போச்சுன்னா 4 வரும். இங்க 7 minus 2 is 7 minus 5 is 2. How much? 240. That means x is 240. The score in the fourth innings.
The runs scored in the score in the fourth innings is 240. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபோர்த் இன்னிங்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் த ஃபோர்த் இன்னிங்ஸ். ஸோ ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் த ஃபோர்த் இன்னிங்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் த ஃபோர்த் இன்னிங்ஸ் இஸ் 240. கிளியரா?